புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாடகி ஜானகி அம்மா அவர்களை பற்றி இதுவரை பலரும் அறியாத 10 உண்மைகளை 10 தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். இசை உலகின் ஜாம்பவான் பாடகி ஜானகி அம்மா அவர்கள் ஜூலை 11ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் காலமாகிட்டாங்க. அவங்களுடைய இறப்பு செய்தியை அறிந்து பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில ஜானகி அம்மா அவர்களை பற்றி பலரும் அறியாத 10 உண்மைகளை பார்க்கலாம். ஒன்றாவது, 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பாப்பட்லா அப்படின்ற ஊரில் பிறந்த ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய 19வது வயதிலேயே சினிமா பாடகியாக அறிமுகமானாங்க. இவ்வளவு சிறு வயதிலேயே சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் இவங்க முறையாக சங்கீதம் பயிலாமல் இயற்கையான திறமையுடனேயே இதனை சாத்தியமாக்கி இருக்காங்க அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். அடுத்து, இரண்டாவது உண்மை. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஜானகியின் தந்தை ஒரு தெலுங்கு பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அப்படின்றதோ பலருக்கும் தெரியாது. அடுத்து, மூன்றாவது உண்மை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, இந்தி உள்ளிட்ட இந்திய மொழிகள் மட்டுமல்லாது ஆங்கிலம், ஜப்பனீஸ், ஜெர்மன், சிங்களீஷ் அப்படின்ட்டு வெளிநாட்டு மொழிகள்லையும் பல பாடல்களை பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் தன்னுடைய சொந்த குரலில் பாடியிருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. அடுத்து, நான்காவது உண்மை. கடந்த 60 ஆண்டுகளாக 60 தசாப்தங்களாக சினிமா துறையில் வெற்றிகரமாக இயங்கி வந்த ஜானகி அம்மா அவர்கள் இதுவரை 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பெரும் சாதனை படைத்திருக்கின்றார் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களாகவே சொந்தமாகவே பாடல் எழுதி அதனை அவங்களாகவே பாடி இருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம்தான். அடுத்து, ஐந்தாவது உண்மை. பாடகி ஜானகி அவர்களுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு அன்று பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஆனால் தான் இசைத்துறைக்கு வழங்கிய பங்களிப்பை வைத்து பார்க்கும்போது தனக்கு தாமதமாகவே இந்த விருது வழங்கப்பட்டது என்று கூறி அதனை அவங்க நிராகரித்துட்டாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. அடுத்ததாக, ஆறாவது உண்மை. பாடகி ஜானகி அவர்கள் இதுவரை 4 தேசிய விருதுகளையும் 33 பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றிருக்காங்க. மேலும் மைசூர் பல்கலைக்கழகம் பாடகி ஜானகி அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தையும் வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருதையும் கர்நாடக அரசிடமிருந்து ராஜ்யோத்சவ பிரசாஸ்தி என்ற விருதையும் பெற்றிருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். அடுத்து, ஏழாவது உண்மை. கணவர் ராம் பிரசாத் மீது தீராத அன்பு கொண்ட பாடகி ஜானகி அவர்கள் இந்த அன்பின் வெளிப்பாடாக கடந்த 1997ஆம் ஆண்டு தன்னுடைய கணவர் இறந்த பிறகு வெறும் வெள்ளை சேலை மட்டுமே அணிய அவங்க முடிவெடுத்தாங்க. பொது மேடைகளில் எப்போதும் வெள்ளை சேலையிலேயே ஜானகி இருப்பதற்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு பலருக்கும் தெரியாது. அடுத்ததாக, எட்டாவது உண்மை. குரலை மாற்றி பாடுவதில் ஜானகி அம்மா மிகவும் வல்லமை கொண்டவங்க. இவங்களால ஒரு குழந்தை போலவும் பாட முடியும், ஏன் ஒரு வயதான நபர் போலவும் பாட முடியும். அது மட்டுமல்லாமல்
அவங்களுக்கு தற்போது 80 வயதுக்கு மேலே ஆகியிருந்தது. அதாவது இறக்கும்போது 88 வயது. ஆனால் இந்த வயதிலையும் அவங்களால ஒரு 20 வயது பெண் போலவோ 20 வயது ஆண் போலவோ அவங்களால பாட முடியும். ஆண் குரல்லையும் பாடுவாங்க, பெண் குரல்லையும் பாடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் மிக்கவங்க. அது மட்டுமல்ல, பாடல்களுக்கு நடுவே அடிக்கடி ஏதாவது வரக்கூடிய ஒலி, குறிப்பாக சொல்லணும்னா மிருகங்களின் ஒலி, மற்ற ஒலி சத்தங்களை கூட சுயமாக அவங்களே எழுப்புவாங்க அவங்களுடைய பாடல்களில். அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். பாடல்கள் மட்டும் பாட மாட்டாங்க, பாடல்களில் வரக்கூடிய ஒலியை கூட சொந்தமாகவே அவங்களே எழுப்புவாங்க. அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து 9வது உண்மை. பல்வேறு உடல்நல காரணங்களால் பாடல் பாடுவதிலிருந்து 2017ஆம் ஆண்டு அன்று ஓய்வு பெற்ற அவங்க கடைசியாக 10 கல்பனகள் என்ற மலையாள படத்தில் பாடல் பாடியிருந்தாங்க. அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 9 வருடங்களாக அவங்க வேறு எந்த படத்திற்கும் பாடல்கள் பாடவில்லை அப்படின்றதுமே பலருக்கும் தெரியாது. அதாவது 9 வருடமாக இவங்க எந்த பாடலும் பாடலையா அப்படின்றதே பலருக்கும் ஆச்சரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 48,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்க. ஆனால் கடந்த 10 வருடமாகவே எந்த படத்துலையும் பாடல் பாடலை அப்படின்றது பெரும் ஆச்சரியம்தான். கடைசியாக 10வது உண்மை. சில எமோஷ்னலான காட்சிகளை படமாக்கும் போது படப்பிடிப்பு தளத்தில் அந்த காட்சிக்கான பாடலை ஜானகி அம்மாவை வைத்து ஹம் செய்ய வைப்பாங்களாம் சில இயக்குனர்கள். இவ்வாறு செய்யும்போது அந்த காட்சியின் தன்மையை உணர்ந்து நடிகர்கள் நடிக்க முடியும் என்று இயக்குனர்கள் நம்பினாங்க. அந்த அளவுக்கு அழுத்தமானதாக ஜானகி அம்மா அவர்களுடைய குரல் இருந்தது அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம்தான். ஜானகி அம்மா அவர்களை பற்றிய இந்த 10 உண்மைகளை தற்போது நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பல தனித்துவமான தன்மைகளை கொண்டவங்க ஜானகி அம்மா அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். எம்எஸ் விஸ்வநாதன் முதல் இளையராஜா முதல் தற்போது இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் வரை பல இசையமைப்பாளர்களிடம் பாடிய ஒரே ஒரு பாடகினா அது ஜானகி அம்மா தான் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துட்டு தான் போயிருக்காங்க. சினிமா பாடல்கள் மட்டும் பாடுவதில் பாடகி ஜானகி அம்மா அவர்கள் வல்லவர்கள் கிடையாது. ஏகப்பட்ட கடவுள் பாடல்களையும் சாமி பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. குறிப்பாக சொல்லணும்னா சுவாமி பாடல்களை எல்லாம் தானே எழுதி பாடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவங்க ஜானகி அம்மா. இப்படியாப்பட்ட ஜானகி அம்மா அவர்கள் நம்முடன் இல்லையே அப்படின்றது நிச்சயம் இந்திய திரை உலகிற்கு பேர் இழப்பு தான் அப்படின்ட்டு சொல்கிறத விட இசை பிரியர்களுக்கு தாங்க முடியாத இழப்பு என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜானகி அம்மா அவர்களை பற்றிய 10 உண்மைகளை தெரிந்து கொண்டிருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஜானகி அம்மா அவர்களை பற்றிய பலரும் அறியாத இந்த உண்மைகளை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.